வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே கனமான ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காம நமக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் அடிப்படையில அங்க உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இப்ப முழுமையா அலச போறோம். 41 இந்த நம்பரை கேட்ட உடனே நமக்கு ஒரு பதற்றம் வருது இல்லையா? ஏன்னா இது வெறும் நம்பர் கிடையாது. நடிகர் விஜய் அவங்களோட அரசியல் பிரச்சாரத்துல ஏற்பட்ட அந்த பயங்கரமான கூட்ட நெரிசல்ல பறிபோன 41 அப்பாவி உயிர்களை இதை குறிக்குது. எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் நடக்கவே கூடாத, நினைச்சு பார்த்தாலே நடுங்க வைக்கிற ஒரு பேரழிவு இது. இதுதான் இந்த நிகழ்வோட மிக கொடூரமான நிஜம். இவ்ளோ பெரிய சம்பவம் எப்படி நடந்துச்சு? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் இப்போ சிபிஐ அவங்களோட தீவிர விசாரணையா ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அலசல்ல நாம எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம சிபிஐ விசாரிச்சுட்டு வர்ற ஆதாரங்கள், தரவுகள், அப்புறம் அவங்க முன்வைக்கிற வாதங்களை மட்டும்தான் ரொம்ப நடுநிலையா பார்க்க போறோம். இது யாரையும் குற்றம் சொல்றதுக்கான பதிவு கிடையாது. களத்துல இருக்கிற உண்மைகளை அப்படியே உங்களுக்கு விளக்குற ஒரு முயற்சி மட்டும்தான். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த விசாரணையில சிபிஐக்கு வந்த முதல் பெரிய சந்தேகம் எதை சுத்தி தெரியுமா இருக்கு? அங்க இருந்த கேமராக்கள் தான். சாதாரணமா ஒரு அரசியல் கூட்டத்துல நடக்கிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு சில வினோதமான விஷயங்கள் அங்க நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த ஆதாரங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, பொதுவா ஒரு அரசியல் பிரச்சாரம் நடக்குதுன்னா அங்க செய்தி சேகரிக்கிறதுக்காக வழக்கமான நியூஸ் சேனல் கேமராக்கள் தான் அதிகமா இருக்கும் இல்லையா? ஆனா கரூர்ல நடந்த அந்த சம்பவ இடத்துல பாத்தீங்கன்னா திரைப்பட படப்பிடிப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுற ரொம்பவே அட்வான்ஸ்டான உயர்தர சினிமா கேமராக்கள் அங்க இருந்திருக்கு. ஒரு அரசியல் கூட்டத்துல இந்த மாதிரி சினிமா கேமராக்களுக்கு என்ன வேலை? இதுதான் விசாரணையோட முதல் மிகப்பெரிய சந்தேகம். இந்த சினிமா கேமராக்கள் அங்க இருந்தது ஒரு ரொம்பவே அதிர்ச்சியான கேள்வியே எழுப்புது. ஒருவேளை நடிகர் விஜய் தன்னோட சொந்த திரைப்படத்துக்காகவே திட்டமிட்டு இவ்ளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அங்க படப்பிடிப்பை நடத்தினாரா? இதுதான் இப்போ சிபிஐ விசாரணையோட பிரதான கோணமா மாறியிருக்கு. இதனால தான் அந்த திரைப்படத்தோட இயக்குனர் மீதும் நடிகர் விஜய் மீதும் சிபிஐ விசாரணை கண்டிப்பா நீளும் அப்படின்னு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. ஆனா சந்தேகம் வெறும் கேமராக்களோட முடிஞ்சில்ல. அந்த குறிப்பிட்ட நாள்ல நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் வரிசையா பார்த்தோம்னா எப்படி இது ஒரு மாபெரும் அலட்சியமா மாறியிருக்கு அப்படிங்கறத இந்த குற்றச்சாட்டுகள் நமக்கு காட்டுது. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நாம இப்போ டைம்லைன் வச்சு பார்ப்போம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த நேர கணக்கீடு தான். முதல்ல நடிகர் திட்டமிட்ட நேரத்துக்கு வராம ரொம்பவே தாமதமா வந்திருக்காரு. இதனால அங்க காத்துட்டு இருந்த கூட்டத்தோட அளவு ரொம்ப வேகமா அதிகமாயிடுச்சு. அடுத்து நிலைமை கைமீறி போறத பார்த்த அதிகாரிகள் தயவு செஞ்சு உரைய சரியா 5 நிமிஷத்துல முடிச்சுக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. ஆனா அந்த அதிகாரப்பூர்வமான பாதுகாப்பு எச்சரிக்கை நிராகரிக்கப்பட்டு உரை தொடர்ந்து நடந்திருக்கு. இதோட விளைவுதான் அந்த பயங்கரமான கூட்ட நெரிசல். இந்த விபத்து நடந்த அடுத்த செகண்டே சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்குன இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, சம்பவ இடத்துல எடுக்கப்பட்ட சில முக்கியமான வீடியோ காட்சிகளை உடனே அழிச்சிடுங்க அப்படின்னு நடிகர் தரப்பிலிருந்து உத்தரவிடப்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. உண்மைகளை மறைக்க முயற்சி நடந்ததா அப்படிங்கிற இந்த புகார்கள் இந்த கேஸோட தீவிரத்தை பல மடங்கு அதிகமாக்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சிபிஐ இத ஒரு சாதாரண விபத்தா மட்டும் பார்க்கல. விஜயோட காலதாமதம், இதுல திரைப்பட இயக்குனருக்கு இருக்கிற தொடர்பு, அப்புறம் தடயங்களை அழிக்க நடந்த முயற்சி, இது எல்லாத்தையும் சிபிஐ அவங்களோட மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு ரொம்ப ஆழமா விசாரிச்சுட்டு வராங்க. இந்த 3 விஷயங்களும் தான் இப்போ விசாரணையோட மையப்புள்ளி. இந்த சிபிஐ விசாரணையோட முடிவுகள் கண்டிப்பா பல மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வரும். ஆனா அது வரைக்கும் நம்ம முன்னாடி நிக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதுதான். செப்டம்பர் 27 அன்னைக்கு கரூர்ல நடந்தது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம போனதால ஏற்பட்ட ஒரு சோகமான விபத்தா, இல்லனா ஒரு திரைப்படத்தோட லாபத்துக்காக மக்களின் உயிரோடு விளையாடிய திட்டமிடப்பட்ட அலட்சியமா? இந்த அலசல் மூலியமா உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிருக்கணும்னு நம்புறேன். உண்மைகள் முழுசா வெளியில வர வரைக்கும் இந்த கேள்வியோடவே சிந்திச்சு பாருங்க.